தஞ்சாவூரில் வீடியோ எடுக்க போனப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணது தான் இந்த பாவை விளக்கு. இப்போ முருகருக்கு நம்ம தனியாக ஒரு இடத்துல வந்து அமைச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு ஜாக்ஸ் கிச்சோட க்ளீனிங் பவுடர் வச்சு தான் இந்த விளக்கு தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் தேய்க்கிறேன். அப்போ தேய்க்க பார்த்திங்கன்னா அந்த கலரே வந்து கோல்டு கலராக மின்ன ஆரம்பிச்சதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா பளபளன்னு சூப்பராக இருந்தது. நானே எதிர்பார்க்கல எவ்வளோ ஷைனிங் வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு பவுடர் பார்த்திங்கன்னா ராஷ் குக்வரோட வெப்சைட்லையும் இருக்குது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா மறக்காமல் லிங்க்னு கமெண்ட் பண்ணி உங்களோட வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த க்ளீனிங் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பித்தளை, வெள்ளி, செம்பு, ஸ்டீலு, கிளாஸ்ன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து அந்த பேஸ்ட்டில் அப்ளை பண்ணி தேய்ச்சின்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கோல்டு மாதிரி பளபளன்னு மின்னுதில்லை. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். மறக்காமல் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் தரேன். நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பாவை விளக்கு நான் சுவாமி பக்கத்தில் வச்சிடுறேன். இன்னொரு விளக்கு வாங்கணும். இதே மாதிரி விளக்கு எனக்கு எங்கேயாவது கிடைச்சதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ எங்கேயாவது தஞ்சாவூரில் இல்லை கும்பகோணமில் கிடைச்சா கூட நான் அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். ஸோ மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அவ்வளோதாங்க, சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அதே மாதிரி கப் சாம்பிராணி ஏற்றிட்டு காமிச்சோம் அப்படின்னா வீடே மங்களகரமாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு ப்ளஸ் கிளாத்திங் ரிவ்யூஸ்க்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்க லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.